ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டிய ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, செந்தில் வந்து பாண்டியன் பேசுனதுக்காக அவங்க அண்ணன் தம்பிகள்கிட்டலாம் வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருப்பார்ல, அதை கேட்ட கதிர் சொல்றாரு, அண்ணன் மளிகை கடைக்கு வேலைக்கு போறது நிப்பாட்டு, வேற எங்கேயாவது வேலைக்கு போ, அப்படி போனால் சம்பளம்னு உனக்கு ஒன்று கிடைக்கும், அதை வச்சு அன்னைக்கு நீ பிடிச்சதெல்லாம் வாங்கி தரலாம், சும்மா இவருக்கே வேலை பார்த்துட்டு ஏன் புலம்புறன்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணனுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது. டே கதிர், என்னடா இப்பெல்லாம் ஐடியா கொடுக்குற, அப்பா அப்படி பேசிடக்கூடாதுதான், அதுக்குன்னு வேற வேலைக்கு போறதெல்லாம் சரியாடா, ரொம்ப தப்புடா, அதெல்லாம் வேணாண்டான்னு. இப்போ பழனி கதிர்லாம் கோவப்படுறாங்க. உனக்கு என்ன, நீ ஜாலியாக வேற வேலை பார்த்துட்டு இருக்க, அப்பா கீழே வேலை பார்க்கறது எவ்வளோ டார்ச்சர் தெரியுமான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக பாண்டியன்னு வந்துடுறாரு. செந்தில் பாண்டியன்ட்டு நேரடியாக கோவப்படுறாரு. அப்பா மீனா அப்படி என்ன கேட்டுட்டா, ஒரு 300 ரூபா நியூஸ் பேப்பர் தானே கேட்டா, அதுக்கு என்ன இவ்வளோ பேசுறீங்க, வர நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்கன்றாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு லைட்டாக கடுப்பாகுது. ஏன்டா வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னது குத்தமாடான்னு கேட்பாரு. உடனே செந்தில் வந்து அதை நீங்கள் தன்மையாக சொல்லியிருக்கணும், அதை விட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு பண்ணுறாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாகும். ஓஹோ, நீ எனக்கு நல்லது கேட்ட சொல்லித்தர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா, நானும் கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன், வர எடுத்து பேசிட்டு இருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசினா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிருன்னு சொல்லிட்டு கையை வாங்குறாரு. லாஸ்ட்டாக கோமதி வந்து தான் பாண்டியனை சமாதானம் பண்ணி கூட்டு போகிறாங்க. திரும்பவும் பழனி எச்சரிக்கை பண்ணுறாரு. அக்கா, அவன் புருஷன் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா அது நல்லதுக்கு இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, செந்தில் வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா அப்படி உன்ட்ட பேசிடக்கூடாது மீனா, அவருக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்றாரு. ஆனால் மீனா வந்து சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. இங்கே பாருங்கள், மாமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நம்ம குடும்ப சூழ்நிலையை பற்றி எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, செந்தில் வந்து கதிரை கூட்டிட்டு மீனாவோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து மீனாவோட அப்பா ரவிட்ட சவால் விடுற மாதிரி பேசுகிறாரு. ஆமாங்க, ரவி செந்திலை பார்த்தோன்னா கோவப்படுவார். நீ எதுக்குடா இங்கே வந்த, இங்கேருந்து கிளம்புடான்றாரு. செந்தில் மீனா படுற கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியாக செந்தில் கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு என்னங்க, உங்கள் மாப்பிள்ள ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், அவ்வளோதானே, நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போய் காட்டுறேன், ஏன் உங்களை விட பெரிய ஆஃபீஸராகி காட்டுறேன்றாரு. அதோட தான் எனக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஒன்று ரவி வந்து செந்திலை கிண்டல் பண்ணுவார். என்னது, நீ கவர்மெண்ட் வேலைக்கு போறியா, நடக்கிற விஷயத்த பேசுகிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். இல்லைனா ரவி இன்னொரு படி மேலே போய், என்னை மீறி நீ எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செந்தில் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் ஏதாவது குடைச்சல் கொடுக்கலாம். ஆமாங்க, ரவி ஒரு வில்லனா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னா, செந்தில் பேசின எல்லா விஷயத்தையும் கதிர் வீடியோ எடுத்திருப்பாரு. அதை கொண்டு போய் மீனாட்ட காட்டுறாரு. அதை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ரொமான்டிக் சீன் வரும். கடைசியாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, செந்தில் வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிற முயற்சியில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இறங்குவார். இது சம்மந்தமாக பாண்டியன்ட்ட கூட பேசலாம். அப்போ நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனால் எப்போதும் போல் நான் கடைக்கு வரேன், இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் அதுக்கு பாண்டியன் ஒத்துக்காத பட்சத்தில் நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன், மேலே கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு சுய கௌரவத்தோட ஒரு முடிவு எடுத்தாருன்னா பார்க்க நல்லாயிருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் வந்து ஹோட்டல் புக்கிங்கில் ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கல்ல, அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பாண்டியன் வந்து தங்கமயில்கிட்ட கோவப்படுற மாதிரிலாம் சீன் வைக்கலாம். குறைஞ்சபட்சம் பாண்டியன் வந்து தங்கமயில்கிட்ட காசை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பியே சாகடிப்பார். அந்த மாதிரி சீன் வரதுக்காச்சும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.